நீங்கள் ஆயில நட்சத்திரத்தை பற்றி சொன்னதெல்லாம் 100% உண்மைதான். அப்புறம் சுவாமி மலைக்கு போக சொன்னார் என் பொண்ணுக்கு. அங்கே போயிட்டு யாகம் பண்ணின உடனே அங்கேருந்து மேட்ரிக்ஸ்னு ஒரு இடத்துல இருந்து அப்பாயின்மெண்ட், சத்ரு சம்ஹார யாகம் அங்கே பண்ணி முடித்த உடனே ஆர்டர் வந்தது. வீட்டில் எதுவாக இருந்தாலும் அவர் சொல்கிறது எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் 4 பேரையும் என்கரேஜ் பண்ணுறது அவர் தான். முழு மனம் இல்லாமல் நீங்கள் அரை மனதோடு செய்யும் எதுவும் வெற்றியே பெறாது. அந்த திரியோகரணத்தில் நான் கரெக்டாக கோயிலுக்கு போவேன். யார் ஒருவர் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வேற லெவலில் வந்துடுவாங்க. இந்த இரட்டை குழந்தைகள் பிறக்கும் பொழுது இரண்டாவதாக உருவான குழந்தை முதலில் பிறக்கும், முதலில் உருவான குழந்தை இரண்டாவதாக பிறக்கும். அப்ப இரண்டாவது குழந்தையின் லக்னத்துக்கு ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்கம்மா. இந்த நிகழ்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிட்டு வந்ததே இவர் தான். ரொம்ப சந்தோஷம். உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு ஆயில நட்சத்திரத்தை பற்றி போடுறாங்க, ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்தார். நீங்கள் ஆயில நட்சத்திரத்தை பற்றி சொன்னதெல்லாம் 100% உண்மைதான். ஃபஸ்ட்டு நாங்கள் போன வருஷத்துக்கு முதல்ல வருஷம் எனக்கு ட்வின்ஸு, மோரோவர் தேர் ப்ரீமெச்சூர், ரொம்ப 7 மாதத்துலேயே பிறந்துட்டாங்க. என் பொண்ணுக்காக தான் பார்க்கறதுக்கு வந்தோம். நீங்கள் ஆயிலம் 4ஆம் பாதம் ரைட்? சரியா, 4ஆம் பாதம். ஆயில 4ஆம் பாதம். என் பொண்ணுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம், 2 பேரும் ட்வின்ஸுன்னு. அப்போ வந்தப்போ தான் வந்து பையனுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு தான் பார்த்தோம். அப்போ தான் எங்களுக்கு இந்த திருப்பூரில் முத்துக்குமார சுவாமி கோயில் இருக்கிறதே எங்களுக்கு தெரியும். இது அவள் வந்து பூரட்டாதி நட்சத்திரம், கும்பம் பூரட்டாதி, பயங்கரமான கர்ம நட்சத்திரம். என் பொண்ணு கூட சொல்லுவா, ஐயா சொல்லிட்டாங்க அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். இது வரைக்கும் 2-3 தடவை போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் நான் வீட்டில் எந்த இது இருந்தாலும், எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி பார்க்கறது செய்யறதா இருந்தாலும் இவர் வந்து பஞ்சபட்சி, கர்ணம் இதெல்லாம் லிஸ்ட்டே நாங்கள் எழுதி ஒட்டியிருக்கோம் வீட்டில். அருமை. பட்சி பார்த்து தான் என் பொண்ணுக்கும் பார்க்க ஏதாவது வேலை செய்யணும், ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் இதோ பட்சி பார்த்துட்டு அது 100% இருந்தால் தான். என்ன அது மிட் நைட்டாக இருந்தாலும் பட்சி பார்த்து தான் நாங்கள் பண்ணுறது. அதே மாதிரி இந்த கர்ணம் வந்து இன்றைக்கி வணிஜை கர்ணம்னா இவருக்கு மேஷராசி, எனக்குன்னா கரசை கர்ணம். அன்றைக்கி ஏதாவது நான் யானையெல்லாம் இல்லைன்னா கூட பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு 11 ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்துட்டு ஐயா சொல்லியிருக்காரு, அதில் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த பழத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து கால்குலேட் ஆகும். இல்லை உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, பக்தி இன்ஃபினிட்டி பார்க்குற உறவுகள் இந்த அளவுக்கு ஒரு எஜுகேட் ஆகிருக்கீங்க. ஜோதிடத்தை பற்றி தெரியலன்னா கூட இந்த அளவுக்கு எஜுகேட் ஆகிருக்கின்றது ஒரு பெரிய விஷயம். உங்களை யாருமே நாளைக்கு எதுவும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ காரணம் தெரிஞ்சிருச்சு, பட்சி தெரிஞ்சிருச்சு, எல்லாம் பார்த்து பண்ணுறீங்கன்றப்போ நீங்கள் எங்கே போய் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. உண்மையிலே இந்த இதுக்கு இறைவன் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த நேரத்தில். அதே மாதிரி அவருக்கு திதியை திருதி அன்னைக்கு நாங்கள் போயிட்டு சனீஸ்வர பகவானுக்கு அந்த கூளை மலர் எங்கே கேட்டாலும் வந்து வேறு ஏதோ ஒரு ப்ளூ கலரில் தான் கொடுக்குறாங்க. அது வந்து நிறைய இடத்துல கேட்டோம், அது இந்த கருங்கோலை இல்லைன்ட்டாங்க. அது எங்கே கிடைக்கும்னு தெரியல எங்களுக்கு. அது கிடைக்கும்போது தான் இதுவாகுமான்னு தெரியல. கருங்கோலைனா வீடியோ இதில் கூகுளில் போட்டு பார்த்தா பெருசாக இருக்குது. ஆமாம், அது கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டோம், சங்க புஷ்பம் மாற்றி கொடுத்துட்ருக்கோம். நல்ல விஷயம். அதான் இப்போ இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்புறம் சுவாமி மலைக்கு போக சொன்னார் என் பொண்ணுக்கு. அங்கே போயிட்டு யாகம் பண்ணின உடனே அங்கேருந்து மேட்ரிக்ஸ்னு ஒரு இடத்துல இருந்து அப்பாயின்மெண்ட், சத்ரு சம்ஹார யாகம் அங்கே பண்ணி முடித்த உடனே ஆர்டர் வந்தது. அது வரைக்கும் அவள் வேறு ஏதோ ப்ரைவேட்டில் தான் கம்பெனியில் தான் போயிட்டு இருந்தா. ஷி இஸ் கம்ப்ளீட்டட் ICWA முடிச்சிருக்கா. வேலைக்கு தேடிட்டு இருந்த உடனே அந்த முடித்த உடனே அவளே உடனே கூப்பிடுறாங்க அங்கேருந்து. ரொம்ப சந்தோஷம். 2வது ட்வின்ஸில் வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஒரே லக்னம்னு. ஐயா கிட்ட காமிச்ச உடனே தான் பையனுக்கு வேறு லக்னம். அவன் பையன் வந்து MSல இருக்கான், ஜெர்மனியில் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு வேறு லக்னம்னு சொல்லிட்டு இவர்கிட்ட போன பிறகு தான். அது வரைக்கும் யாரும் வந்து லக்னம் வந்து சொன்னது கிடையாது. இவர் என்னை விட இவர் அஸ்ட்ராலஜியில் ரொம்ப ரொம்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயாவோட ஃபஸ்ட்டு ஃபாலோவர் இவர் தான். வீட்டில் எதுவாக இருந்தாலும் அவர் சொல்கிறது எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் 4 பேரையும் என்கரேஜ் பண்ணுறது அவர் தான். அருமை 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 அருமை. இல்லை, இப்போ இவங்க 2 விஷயத்துக்கு நம்ம மக்களுக்கு சொல்கிறதுக்கு பயன்படுறாங்க. எப்படின்னா, இந்த ட்வின்ஸ் பற்றி நம்ம இன்னும் வீடியோ பேசல, ஒரு நாள் அதை நம்ம பேசிடுவோம். இரட்டை குழந்தைகள் பிறக்கிறாங்க. அப்போ 2 குழந்தைக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்கிறது இல்லை, ஒரே மாதிரி கலர் கூட பிடிக்கிறது இல்லை, ஒரே மாதிரி சாப்பாடு கிடையாது, ஒரே மாதிரி வாழ்க்கை தரம் அமையறது இல்லை. 2 பேரும் வேற வேற படிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம மற்ற அஸ்ட்ராலஜருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட வர்ற எல்லாரும் அஸ்ட்ராலஜியை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. மற்ற இடங்களில் வந்து உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்க மாட்டேங்குது. அந்த கட்டத்துக்குள்ளேயே பார்க்கறதுனால நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே தெளிவு இல்லை. இப்போ நீங்கள் இதுதான் கரணம், இதுதான் திதி, இதுதான் முடக்கு, இதுதான் நட்சத்திரம், இதை பார்க்குறோம், நம்ம தெளிவாக எல்லாமே கொடுத்துட்றதுனால நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. நம்ம எதையும் மறைச்சி வச்சுக்கிறது இல்லை. தேவையில்லாமல் யாரையும் முதல்ல பயமுடுத்துறது கிடையாது. தேவை இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்த சொல்கிறோம். இப்போது ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் 2 குழந்தை பிறந்தது. அப்போ 2 பேர்த்துக்கும் ஒரே லக்னம், ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி, ஒரே நாமயோகம், ஒரே கரணம், எல்லாமே ஒன்று தான். முடக்கு ஒன்று தான், திதி சூன்யம் ஒன்று தான், வைநாசியம் ஒன்று தான். எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அவன் கேரக்டர் ஏன் வேறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து ரொம்ப நாள் இதை பற்றி யாரும் பேசுறதில்ல.
அதில் தான் நான் உங்களுக்கு லக்னம் மாற்றிருப்பேன். எப்படி அது வேலை செய்யுதுன்னா, இயற்கையாகவே ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை, ஒரு குழந்தை பிறந்து அடுத்த 13 நிமிஷம் கழிச்சு தான் இன்னொரு குழந்தை பிறக்கும். ஆனால் இதில் நிறைய பேர் எங்கிட்ட வரவங்க சொல்லுவாங்க, ஐயா அடுத்த 5 நிமிஷத்தில் பிறந்துட்டான்னு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்கய்யா அப்படின்னு. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் எந்த டாக்டரை விட பர்சனலாக போய் கேளுங்க, அவங்க அங்கே டைம் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சிசேரியனில் நிறைய பேர்த்துக்கு டைம் மாறும். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் டாக்டர் இருக்காங்க. அதில் நான் ரீசெண்டாக ஒரு டாக்டரை சந்தித்து இதை கேட்டேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இதில் சிக்கல் வருது. நம்ம கோயில் கொடுப்போம், போய் ரெடி ஆக மாட்டாங்க. இதில் இந்த மகப்பேறு மருத்துவம் பார்க்குற ஒரு டாக்டரை நம்ம கேட்குறான். அவர் என்கிட்ட கேட்டார், இப்போது சிசேரியன் பண்ணிட்டேன், நான் தையல் போடுவேன்னா டைம் பார்த்துக்கிட்டு இருப்பேனா? சிசேரியன் பண்ணிட்டேன், குழந்தைய எடுத்தாச்சு, இப்போ குழந்தைய க்ளீன் பண்ணணும், அந்த அம்மா அங்கே படுத்திருக்காங்க, அவங்க மயக்கத்தில் இருக்காங்களான்றதை நான் பார்க்கணும், அதை தைக்கணும், அந்த நேரத்தில் எனக்கு என்ன வேணுமோ பார்க்கணுமே தவிர அந்த நேரத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் நான் டைம் பார்த்துட்டு இருப்பேனா? அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அந்த குழந்தைய க்ளீன் பண்ணி அந்த குழந்தை நல்லா இருக்கா, சுவாசிக்குதா, அந்த குழந்தைக்கு டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கா, இதையெல்லாம் நாங்கள் பார்த்ததுக்கு அப்புறமேலு தான் டைம் சொல்லுவோம். அது முன்ன பண்ண வரலாம். மேபி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா இதுக்கு மேலே வேணால் சரியாக சொல்கிறதுக்கு பார்க்கலாம். ஆனால் 100ல் ஒரு 50% பேர் சரியான நேரம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 50% பேர் நீங்கள் 5 நிமிஷமான லக்னம் மாறிடும். பையன் 12:55க்கு அந்த பையனை வெளியே எடுத்திருக்காங்க, டாக்டர் டைம் பார்க்குறாரு 1:10ன்னு சொல்லிட்டாரு, லக்னம் மாறிடும். நீங்கள் விருச்சிக லக்னத்துக்கு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, பையன் துலா லக்னத்தில் பிறந்திருப்பான், நம்ம வந்து பலன் சொல்லி கோயில் சொல்லியிருப்பாங்க, ஒன்றும் நடந்திருக்காது. அது நடக்காதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த இரட்டை குழந்தைகள் பிறக்கும் பொழுது இரண்டாவதாக உருவான குழந்தை முதலில் பிறக்கும், முதலில் உருவான குழந்தை இரண்டாவதாக பிறக்கும். அப்போ இரண்டாவது குழந்தையின் லக்னத்துக்கு 11வது லக்னத்தை போட்டால் தான் முதல் குழந்தை வரும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் லக்னத்தை மாற்றி போட்டிங்கன்னா இப்போ முடக்கு பாகம் மாறும், நீங்கள் சூன்ய பாகம் மாறும், லக்னத்துக்கு உண்டான கேரக்டர் மாறும். அப்படி கேரக்டர் மாறும் பொழுதுதான் இவங்க 2 பேரும் டிஃபரன்ஷியேட் ஆகுறாங்க. இது ஜோதிடத்தில் மிகப்பெரிய விதி. இது வரைக்கும் யாரும் இதை பற்றி பெருசாக இதை எடுத்துக்கல. நம்மக்கிட்ட வர்ற அத்தனை பேருக்குமே ட்வின்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி லக்ன திருத்தம் பண்ணி தான் பார்ப்போம். ஒரு சிலர் வந்து இல்லைங்க லக்ன திருத்தம் அப்படின்னா ஜாதகத்தை கொடுத்து அனுப்பிச்சிருவேன், ஐயா சந்தோஷமாக போயிட்டு வாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா எதை செய்தாலும் முழு மனதோடு செய்ய வேண்டும். முழு மனம் இல்லாமல் நீங்கள் அரை மனதோடு செய்யும் எதுவும் வெற்றியே பெறாது. நான் சொல்லுவேன், ஐயா நீங்கள் நல்லா அஸ்ட்ராலஜிட்ட போய் பாருங்கள், நான் இப்படி தான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் லக்ன திருத்தம் பண்ணி தான் பார்ப்பேன் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம அதை பற்றி வீடியோ போடலை. தனியாக ஒரு வீடியோ இரட்டை குழந்தைகள் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போடலாம். இன்னொன்று ஆயில்யம் 4ஆம் பாதம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஆயில்யம் 4ஆம் பாதம் தீர்க்க முடியாத கர்மா கோயில் கொடுத்துருக்குறேன். உங்கள் வீட்டில் யார் படுத்த படுக்கையாக இருக்காங்க? இப்போ அம்மா படுத்த படுக்கையாக இருக்காங்க. படுத்த படுக்கை எவ்வளோ வருஷமாக இருக்காங்க? 5 வருஷம். 5 வருஷமா. நம்ம இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு அதை சொல்கிறோம், தாய் வழியில் தாய்மாமன் வழியில் யாராவது ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனைமா ஜாதகம் பார்க்க வரும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் விஷயம். என்னென்னா ஒரு கொஞ்சம் ஏர்லியராக உங்கள் ஜாதகம் கிடச்சிருக்கு அப்படின்னா, இப்போ ஒன்றுமில்ல ஒரு 10 வயசு குழந்தையாக இருக்கும்போது அந்த ஜாதகத்தை பார்க்குறோம்னா இவங்க படுத்த படுக்கையாக இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாமோ செஞ்சுருக்கலாம். அவங்க படுத்ததுக்கு அப்புறமேல் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது அது நம்ம எவ்வளவு, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஏஜ்டுன்னு சொன்னீங்க இல்லையா, 90 வயது ஆகிவிட்டது. அதனால் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சின்ன குழந்தைங்களா இருக்கும் போதே ஜாதகம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நீங்கள் இந்த அளவுக்கு திதியை கடைப்பிடிச்சு இந்த அளவுக்கு நீங்கள் போய் கருங்கோயில் மலர் தேடுறது, தொகுதி திதியை போய் பார்க்குறது, கரணத்துக்கு போகிறது, நீங்கள் பட்சி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பட்சி தெரிந்தவனை பகைத்து கொள்ளாதே, அவ்வளோதான். அது உங்களை காப்பாற்ற ஆரம்பிக்கும். எப்போவுமே நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தும் பொழுது, நிறைய பேர் வந்து எனக்கு எல்லாம் தெரியுங்க அப்படின்னு சொல்கிற எல்லாரும் எல்லாவற்றையும் பயன்படுத்துவது இல்லை. யார் ஒருவர் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வேற லெவலில் வந்துடுவாங்க. இந்த திதியோகரணத்தில் நான் கரெக்டாக கோயிலுக்கு போவேன், நான் கரெக்டாக என்னுடைய கரணை நான் ஆக்டிவேட் பண்ணுவேன், கரெக்டாக முட கோயிலுக்கு போவேன். நீங்கள் மலேசியாவிலேருந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்கினா அது கரெக்டாக ரோக நட்சத்திரம் வரா மாதிரி தான் நான் மலேசியாவுக்கே டிக்கெட் போடுவேன். கரெக்டாக இறங்கி அகிலாண்டேஸ்வரியை பார்த்துட்டு தான் திருப்பூர் போவேன். ஏன்னா அவங்க வந்து என்னுடைய முடக்கு கோயிலுக்கு உண்டான தெய்வம், வாழ வைத்த தெய்வம் அவங்க தான். அதே போல் என்னுடைய சூன்ய கோயிலாக இருக்கட்டும், மைனாசி கோயிலாக இருக்கட்டும், திரும்ப 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 நம்ம போயிட்டே இருக்கோம். போக போக அது வளர்ச்சியை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. முதல்ல நான் வந்து இதை சோதனை பண்ணணும், அதன் பிறகு அதை பிறருக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு லட்சம் மக்கள் வெளியில் வந்திருக்காங்க, ஜோதிடத்தை சரியாக புரிந்து கொள்கிறார்கள். எனக்கு அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து இனி ஒரு அஸ்ட்ராலஜியில் தேட மாட்டீங்க இல்லையா, இனி அந்த தேவை இருக்காதுல்ல, போய் செலவு பண்ண வேண்டியது இல்லைல்ல. அவங்க சொன்னாங்க இல்லையா, 6000 ரூபாய் வருது, 3000 ரூபாய் அஸ்ட்ராலஜிக்கே செலவு பண்ணிடுறேன், மீதி 3000 எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தரை பிடிச்சிக்கணும்,
அவங்க வழியில் நீங்கள் யாரோ ஒரு குருநாதராக இருக்க வேண்டும். அது எந்த அஸ்ட்ராலஜரை நீங்கள் பிடிச்சாலும் சரி, எந்த குருநாதரை பிடிச்சாலும் சரி, அவங்க காட்டுற வழியில் சரியாக பயணித்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம். ரொம்ப எனக்கு மகிழ்ச்சிங்க. ஒரே ஒரு வேலை doubt. கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு கேள்வி, எப்போது கோவம் வருது மைண்ட் மட்டும் ஸ்டெடியா இல்லையே சார்? செவ்வாய் வந்து அங்கே நீச்சம் ஆகிறதுனால தான் உங்களுக்கு கோபம். அதாவது என்னென்னா, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கோபமாக அது வந்து வெளிப்படுத்துது. நீங்கள் அடுத்தவங்க மேலே அன்பு செலுத்துறத சில நேரத்தில் தவறிடுறீங்க. நீங்கள் வந்து எப்படின்னா, நம்ம கரெக்டாக தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் அடுத்தவங்கள பார்த்துக்கிறதுல கொஞ்சம் தவறிடுறீங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து முருகனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு 36 தீபம் போட்டு வழிபட்டிங்கன்னா, ஒரு 3 வாரம் போட்டு வழிபட்டிங்கன்னா இந்த கோபம் வர்றது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா ரொம்ப வருஷம் அவர் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பார்ல, இனிமேலாவது அவர் சந்தோஷமாக இருக்கணும்ல, அதுக்கு ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தணும்ல. அதான் விஷயம். உண்மையிலேயே ஆயில்யத்தை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க தியாகி தான், அதில் மாற்றமே இல்லை. நன்றி சாமி. சாமி நமஸ்காரம். வணக்கம். வணக்கம் சாமி, சுகமே சொல்க. இப்போ நீங்கள் முடக்கு கோயில் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கெல்லாம் திரும்பி திரும்பி போகும்போது போகணுமா அல்லது ஒரு வாட்டி போனால் போகணுமா? 3 வருஷத்துக்கு ஒரு முறை முடக்கு கோயிலுக்கு திரும்ப போகலாம் சாமி. நான் வருஷத்தில் 3 முறை போகிறேன் கட்டாயம். இந்த முடக்கு கோயில் அப்படிங்கிறது முடக்கு ரிலீஸ் பண்ணுறது தான். ரிலீஸ் கோயில் நம்ம ஒரு முறை போனோம், ரிலீஸ் ஆயிடுச்சு. அவங்க தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து திரும்ப டைம் இருக்கும்போது போயிட்டு வரலாம். கட்டாயம் எப்போ போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2.5 ஆண்டுகள் சனிப்பயிற்சி ஆகுது இல்லையா? இப்போ நீங்கள் சனிப்பயிற்சிக்கு முன்பாக கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இப்போ மார்ச் 29 சனிப்பயிற்சி ஆகுது. அப்போ சனிப்பயிற்சி ஆச்சுன்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ள, அதான் அந்த 3 வருஷம் கணக்கு சொல்கிறோம். சனிப்பயிற்சி ஆகி ஒரு 6 மாதத்துக்குள்ள நம்ம கொடுத்த கோயில்களுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு மாற்றம் கிடைக்கும். திரும்ப அடுத்த சனிப்பயிற்சி ஆகுது இல்லையா? இப்போ மீனத்திலேருந்து மேஷத்துக்கு போவார் இல்லையா? மேஷத்துக்கு போனதுக்கு அப்புறமேல ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா போதுமானது. அந்த அவயோகி கோயில், யோகி கோயில் எல்லாமே அவயோகி, யோகி, கரணநாதன் எல்லாம் ஒரு செட்டப். அப்படியே நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். சரிங்க. இதுல ஒரு சிலர் வந்து இந்த அவயோகி கோயிலுக்கு அடிக்கடி போகாதீங்க, அவயோகி கோயிலுக்கே போகாதீங்கன்னு ஒரு சிலர் வீடியோ போட்டெல்லாம் பார்த்தோம். ஆமாங்க. அது திதியோக கரணத்துல வந்து இந்த அவயோகி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சிக்காம ஒரு சிலர் வீடியோ போடுறாங்க. ஏன்னா இந்த பேட்டர்னே நம்ம தான் மேல எடுத்துட்டு வந்து இதை சொல்லியிருக்கோம். அதுல வந்து புதுசா ஏதாவது ஒண்ணு போட்டா மக்கள் பார்ப்பாங்களே அப்படிங்கறக்காக அவயோகி கோயிலுக்கு அடிக்கடி போகாதீங்கன்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. அப்புறம் நானே அவர்கிட்ட கூப்பிட்டு, அவயோகி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒன்னு, இல்லைங்க நான் உங்க வீடியோ பார்த்தா வீடியோ போட்டேன் அப்படின்னாரு. அவயோகின்ற கிரகம் உங்களுக்கு யோகத்தை செய்யாமல் இருக்கிறது, அதுக்கு நீங்க எங்க போனா யோகத்தை செய்யுமோ அந்த கோயில் நான் கொடுத்துருக்கேன். அந்த கோயில் அவயோகி கோயில் அல்ல, அவயோகத்தை ரிலீஸ் பண்ற கோயில் நான் கொடுத்துருக்கேன். அங்க போனீங்கன்னா அவயோகம் உங்களிடம் வராமல் அவர் பார்த்து கொள்வார். அதனாலதான் அந்த கோவில் போயிட்டு வாங்க. யோகாதிபதி நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை கூட போங்க, யோகாதிபதிக்கு உண்டான கோவில், அது உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். கரணநாதனுக்கு உண்டான விஷயங்களை நீங்க பண்ணுங்க, அது வந்து நீங்க வார வாரம் கூட செய்யலாம். இப்ப நீங்க வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போறீங்க, கரசை கரணத்துக்கு தாராளமா போங்க. லட்சுமி நரசிம்மர் வீட்டு பக்கத்துல இருக்கார், தாராளமா போய் பவகரணத்துக்காரங்க கும்பிடுங்க. ராகு நீங்க சபரிமலை தான் போகணும்ல, லோக்கல்ல இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு போங்க. விஷராகுவா இருக்கா, பத்ரகாளி அம்மனை கும்பிடுங்க. இந்த சிறு குறு தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், இவங்கெல்லாம் பாலவகரணத்துக்காரங்க கும்பிடலாம். கையில அருவா வச்சிருக்கிற ஐயனாரப்பன், கருப்புசாமி, அந்த மாதிரி கல்லல 18ஆம் படி கருப்பு, அந்த மாதிரி வந்து காவல் தெய்வங்களை எதை கும்பிட்டாலும் இந்த பாலவகரணம் காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். கிம் சுக்குணம் புதன், நீங்க வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். ஒரு முறை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற பெருமாளை கிம் சுக்குணத்துக்கு வழிபடுங்க. பத்திரை கரணம் திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வாங்க. வார வாரம் பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில போய் பத்திரை கரணத்துல போய் சாமி கும்பிடுங்க. அந்த மாதிரி சதுஸ்பாதமா காலபைரவர் வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல இருக்கிற காலபைரவரை போய் சாமி கும்பிடுங்க. தைத்துளை கரணம் அப்படின்னா சுக்கிரன், ஜேஷ்டாதேவி. ஒரு முறை ஜேஷ்டாதேவி வந்து காஞ்சிபுரம் கொடுத்துருப்போம். அதன் பிறகு நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஜேஷ்டாதேவி இருப்பாங்க கண்டிப்பா கோவில்ல. அப்படி இல்லை அப்படின்னா சுக்கிரன், பெருமாள், போய் பெருமாள்கிட்டையும் மகாலட்சுமிட்டையும் போய் சரண்டர் ஆயிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கரணத்துக்கும் அதற்குண்டான நிகரான தெய்வத்தை நீங்க பக்கத்திலேயே பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்க கரணநாதனை பக்கத்திலேயே நீங்க உங்க அன்றாட வாழ்க்கை சாமி, அவ்வளவுதான். காலைல எந்திரிக்கிறீங்க, உங்க வீட்டுல பாவனை ஒன்றே போதும் பரம்பொருளை அடைய பாரதியார் சொல்லியிருக்காரு. வீட்டுல இருந்து உங்க யோகாதிபதி நினைச்சு ஒரு கும்பிடு போட்டுருங்க. உங்க யோகாதிபதி பள்ளிக்கொண்ட பெருமாள்னு வச்சுக்கோமே. காலைல எந்திரிங்க, பள்ளிக்கொண்ட பெருமாளுக்கு ஒரு வணக்கத்தை வைங்க. வீட்டுல இருந்தே சபரிமலை ஐயப்பனா இங்க இருந்தே ஐயப்பனா நின்று, ஐயப்பா இன்னைக்கு நாள் நல்லா போனோம் அப்படின்னு உங்க கரணநாதனையும் உங்களுடைய யோகாதிபதியும் வேண்டிக்கிட்டு உங்க அன்றாட வேலை வாழ்க்கையை துவங்குங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா போகும், ரொம்ப மகிழ்ச்சியா போகும். ரொம்ப நல்ல அருமையான கேள்வி. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி சாமி. சுகமே சொல்லு ஐயா. சுகமே சொல்க.